கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. விண்ணகக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு முன்னேற்பு பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பது பெருமகிழ்வு அடைகிறோம். மரணத்தை வெற்றி கொண்டு உயிர்த்தெழுந்த இறைமகன் இயேசு 40 நாட்கள் தனது சீடர்களை சந்தித்து உறுதிப்படுத்திய பின்பு முன்னேற்றம் அடைகிறார். இந்த உலகை விட்டு செல்லும் முன் எங்காவது நம்மோடு இருப்பதாக அவர் வாக்களித்திருக்கிறார். தந்தையார் இறைவன் மாட்சிமைக்காக தூய ஆவியாரின் துணையோடு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். முதல் கிறிஸ்தவர்களை போன்று ஆண்டவரின் மாட்சியை உலகமும் பறைசாற்ற நினைவூட்டப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் அனைவரையும் அவரது சீடர்களாகவும் ஆர்வத்துடன் பணியாற்றவும் நேற்று அன்னையின் சப்பர பணியை சிறப்பாக நடைபெற நல்ல கால சூழலை தந்த நாம் ஆண்டவருக்கு நன்றியாகவும் இத்திருப்பலில் பக்தியுடன் பங்கேற்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வழியிலே குடும்பங்களுக்காக குறிப்பாக அந்தோனிராஜ், மரியம்மாள், விஜயராஜ், அமராஜ், ராணி, அலெக்ஸ், ஆக்னஸ், பிரகாஷ், சினிமாலா, பிரதீபா, ஆரோ, ரமேஷ்குமார், இந்திரா, கோபிகா, சிந்தனா, ஆசிரியம்மா, செல்லம்மா, ஆரோக்கியராஜ், கனகவேலி, ஸ்ரீலாகாஷ், இன்சி, அனுராஜ், விஜயா, ரூபன்ராஜ், மாலதி, தேவேந்திரன், கற்பகவள்ளி, சிறுவைக்குமார், அலர்வேஸ், பிரின்சி கனிமலர், அன்புமணி, பனிகராஜ், இளவரசி, ராஜ்குமார், யோகராஜ், கார்த்திகா, முனிஷ்கா, சேசு, சாந்தா, இந்தராஜ், வாஸ்கர், ஞானசுந்தரி, ஆர்மீன், ராஜமாய், யாக்கோபு, அன்னமியம்மாள், ஏஞ்சல், ஜீவா, கிறிஸ்டி, ஜெய்சன், ஜெயக்கொடி, அன்னி, ரமேஷ், நல்லதுரை, உஷா இந்த குடும்பங்களுக்கெல்லாம் நாம் இந்த வழியை தெரிவிப்போம். மேலும் தேவா, புஷ்பலதா, ராஜா, சௌந்தரமணி, இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவருமே இந்த நேரத்திலே இந்த வழியிலே பல குடும்பங்களை முன்வைக்கிறார்கள். எனவே இந்த நவநாட்களுக்கு சரி, இந்த நாளில் முன்னேற்பு நாட்களுக்கு ஆண்டவர் முன்னேற்படுகிறார், விசேஷ விதமானார். எனவே ஆண்டவர் மேலிருந்து நமக்கு அருள் பாலிக்கும்படியாக ஒரு குடும்பத்திற்காக நாம் தெரிவிப்போம். தேவைகளை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்று கொண்டாடுவோம். தொழிலை பறிப்பதற்காக எதிர்பார்க்கிற அனைத்து நலன்களும் கிடைக்கும்படியாக இன்னும் நம்ம ஊரில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் இறைவனத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன்தானே அனைவரையும் ஆசிரியர்களுக்கு பங்கெடுக்கட்டும். இந்த வலியை தந்தமுறை ஒப்புக் கொடுக்க குற்றம் கோயிலை நாம் வருகிறோம். எல்லா இடமும் நான் மாறி சொல்கிறேன். பாவங்களை மன்னித்து வழிந்திருப்பாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளில் ஒரே திருமகனும் மீட்பெருமான கிறிஸ்து விண்ணகத்திற்கு ஏறி சென்றதை நம்புகிறோம். அதனால் நாங்கள் இப்பொழுதே மனதளவில் விண்ணகத்தில் வாழ்கிற எங்களுக்கு அருள்புரியும் உமது தூய ஆவியாரின் முன்னிட்டு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 வசனங்கள் 14 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்த நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரே, சகோதரிகளே, இன்றைக்கு நமது ஆலய விழாவிலே 3ஆம் நாள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள் திருச்சபை கொண்டாடுகிறது. ஆண்டவர் விண்ணுக்கு எடுத்துச் செல்லப்படுவது, அவருடைய விண்ணேற்றத்தை பற்றி திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் மண்ணுலகிலே இறந்து உயிர்த்து 40 நாட்கள் சீடர்களுக்கு ஆங்காங்கே காட்சி கொடுக்கிறார். இந்த 40 நாட்களுமே அவர் இறையாட்சியை பற்றி அறிவிக்கிறார். சும்மா இல்லை, இறையாட்சியை பற்றி அறிவிக்கிறார். தான் உயிர்த்து விட்டேன் என்பதை சான்று பகிர்கிறார். சிலர் நினைக்கலாம், இறந்தவர் அப்படியே இறந்து விட்டார் என்று நினைத்து விடக்கூடாது என்பதற்காக அவர் உயிர்த்து விட்டதை எல்லோரும் சாட்சிகளாக திகழ்கிறார்கள். எனவே இந்த இறை பணியில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். கவலைப்படாதீங்க, நாம் விரைவாக மேலே எடுத்து செல்லப்பட இருக்கிறேன். எனவே நான் செய்த பணி, அவர் செய்த பணி என்ன நமக்கு தெரியும். லூக்காஸ் நற்செய்தியிலே இந்த திருக்குறள் பணி எழுதியவர் லூக்காஸ். இவருடைய முதல் நூல் லூக்காஸ் நற்செய்தி. அந்த நற்செய்தியிலே அவர் சொல்லியிருக்கிறார், அவர் அந்த யூதர்கள் மத்தியிலே என்னென்ன பணிகளை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பணிகளை யாரை செய்ய சொல்கிறார்? சீடர்களிடத்தை சொல்கிறார். நான் விட்டு போறேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கலக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஒரு துணையாளரை அனுப்புவேன். துணையாளர் யாரு? தூய ஆவியானவர். அடுத்த வாரம் பெந்தெகோஸ்து அந்த விழா கொண்டாட இருக்கிறார். எனவே துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை வழி நடத்துவார். நீ என்ன நினைக்க வேண்டாம், தனியா இருக்கிறவங்க, ஐயோ நம்மளோட யாரும் இல்லையே, இவர் இருந்தாரு இவரும் போயிட்டாரு மேல, அப்புறம் நம்ம தனியா அனுப்பப்படுவோமே, திக்கற்றவர்களா இருப்போமே என்ற ஒரு பயம். நம்பிக்கை கொடுக்கிறார். கவலைப்பட வேண்டாம். எனவே நான் நினைப்படுத்த வரைக்கும் நினைப்படுத்துகிறேன். முதல் வாசிக்கப்பட்ட பொழுது 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவரோடு சேர்ந்து உண்ணும்போது அவரிடத்திலே நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டிருந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். அப்போ காத்திருக்கிறதுனா அவர் வாக்கு கொடுத்தாரு தந்தை. அவர் உங்களுக்கு என்ன செய்வார், இந்த எருசலேமை விட்டு நீங்க அகன்று போயிடாதீங்க, துணையாளர் தூய ஆவியானவர் அவர் திருப்பி அனுப்பினார். அது அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அப்ப என்ன செய்வாங்க,
கிறிஸ்தவ நகரிலிருந்து எல்லா இடத்திற்கும் யூதேயா, சமாரியா, உலகம் எங்கும் நற்செய்தியை வீடு வாசிக்கிறேன். அதாவது தூய ஆவியின் பேரா திருமணத்தில் பொருட்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பீர்கள். இதை நீ என்ன செய்யணும்? உலகம் முழுவதுமாக இந்த செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். இதை செய்கிற பொழுது அவர் என்ன சொல்றார்? நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். அதான் அவருடைய ஆதரவான செய்தி. சரி, இன்றைக்கு சீடர்கள் அந்த பணியை செய்தார்கள். அவருக்கு பிறகு புதுமைகளின் நாயகன் எங்கள் ஆண்டவர் இயேசு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் கொண்டிருக்கும் அதிகாரத்தால் உலக மக்களின் உடல் உள்ள ஆன்மவாதிகளை குணமாக்கவும் பணியை கிறிஸ்துவை ஆர்வமாக செய்ய உதவுமாறு உண்மை என்றார்கள். இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் பார்த்து ஒப்புக்கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கு தேவையானவற்றையெல்லாம் ஆண்டவருக்கு எல்லாமே வழங்கி அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை நின்று கொண்டாடுகிறோம். சகோதரரே, என்னுடைய நம்முடைய மாலை பலியெல்லாம் தந்தை ஆகிய இறைவனின் கேட்டதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, திருமகனின் வணக்கத்திற்குரிய நேரத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் காணிக்கைகளை திருமணம் கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி மிக பரிமாற்றத்தினால் நாங்கள் ஒரு நேரத்துக்குரியவற்றை நாங்கள் கூறி எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள்.
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பிரியவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இந்நாளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நீக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் பிறந்தவின் கீழ் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். கவலையில் நாங்கள் பங்குகள் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விஜயித்தவானார். பாஸ்கா மகிழ்ச்சி அனைவரும் தக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆத்மனை போலும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது நாட்டியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவேனாவது. ஆண்டவரே, நீங்கள் யாகவே தூயவர், தூய்மை அடைந்திருக்கும் ஊற்று ஆகிய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களை இவை மாறுபண்ணவா. அவர் பாடுபட மனமோதி கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிலிருந்து அனுப்பியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி சீடருக்கு அழைத்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைப்பொழுது வாழ்த்தல் மாபத்தை மீட்புரைக்கு பின்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண இந்த ஊழிய தகுந்தவரணைகளை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் உலகில் ரத்தத்திலும் பங்குமுடியங்களை தூயாமையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கு பலவிருக்கும் திரு அவை நினைப்பொழுதாடும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் எங்கள் ஆயர்கள் பரிமாற்ற பரிபால தந்தை ஒருத்தராண்டின் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் வீழ்வெள்ளம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து திரும்ப ஒளியில் ஏற்றிடும். அனைவரும் மீதும் இரக்கமாகும். கடவுளை கண்ணித்தாயான மரியா, கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலே பிறந்தவராக இருந்த புனிதராக அனைவரோடு நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் கருதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவல்லாமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரும் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு அர்த்தம் என்றாகிறோம். இரக்கத்தில் தேவையான நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரத்திற்காகவும் நீங்களாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. அமைதி. இதோரைவனின் சபரியின் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சபரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேர் பெற்றோம். மூன்று அன்பிற்குரிய பொறுப்பாளர்கள் கபீர் எழுதிய பொறுப்பாளர்கள் இல்லையா? கபீர் எழுதிய பொறுப்பாளர்கள் யாராச்சும் வாங்க. Qual é o
டாடி இங்கே இருக்கு. அடுத்ததாக தந்தை அவர்கள் 3 நாள் சிறிய பங்கெடுப்பாக தந்தை அவர்களுக்கு கொடுத்த மனுவில் அவர்களை நாளை நம்போடு அளிக்கிறேன். ஒரு 3 நாள் திருப்பதிக்காக தந்தை அவர்களுக்கு சிறிய அடுத்ததாக திருப்பலிக்கு முன்பாக கீழே பணி என்னோட முழுமையாக ஒப்புதல் கொடுத்து கடந்த ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 30 வர 25 குறிப்பில் நம்ம ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தில் 3 நபர்கள் முதலாவது 2வது இடத்தை 3 நபர்கள் தேவாசிரியர்கள் எல்லோரும் பேசி வளர்ந்தனர். இதை நம்முடைய தந்தை அவர்கள் வளர்ந்தார். இருபத்தஞ்சு வார திருப்பலியில் 18 வாரம் தொடர்ந்து பீட சிறுவர் பணி செய்த லியோ 18 வாரம் பீட சிறுவர் பணி செய்த லியோவுக்கு இரண்டாவதாக 16 வாரம் செய்த இலக்கியா 14 வாரங்கள் பீட சிறுவர்களாக இருந்து திருப்பலிகளை உதவி செய்தவருக்கு மூன்றாவது ஜெரோ 15 வாரம். இதை தொடர்ந்து இன்னும் மற்ற பிள்ளைகள்லாம் நமக்கு பீடு சிறுவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. மார்க்கஸ் 9 திருப்பலி, மார்க்கஸ் 9 திருப்பலி, சரிமா 7 திருப்பலி, ஆண்டோ 2 திருப்பலிகள், அஜய் 8 திருப்பலிகள், அஸ்லே 8, அஸ்லே 10 திருப்பலிகள், அஸ்லே 10, சந்தோஷ் 7 திருப்பலிகள், சந்தோஷ் 7 திருப்பலிகள். சந்தோஷ் இல்லையா? சரி. அடுத்ததாக திருவிழா நன்கொடையாளர் சிறப்பாக தானாக முன்வந்து நன்கொடை பொறுப்பெடுத்து சப்பம் கொடுத்தல். ஒரு சப்பம் கொடுத்து சொல்றாரு மாலை ஒரு மாலை கொடுத்தா சொல்லிட்டாங்க. அவர் என்ன மாலை மாலை கொடுத்துருங்க கொடுக்கணும். 3 மாலை சொல்லிட்டாங்க. நம்ம ஏற்ற கேட்டு கொடுத்து அதாவது எல்லாமே அண்ணா சொல்றாங்க எல்லாருமே சிறப்பா விழாவை கொண்டாடிய அனைவருக்கும் அவருடைய தந்தை அவர்கள் கொண்டாட பயிலுவார். முதல்ல பீடர் பூ அலங்காரத்திற்கு அன்பளிப்பு செய்த குடும்பத்தார் ஆர் ராஜா மாணிக்கம் ஞானசரி குடும்பத்தார் அவர்களோடு இணைந்து குருசு முத்து வேலையில் கொண்டார். இவர்கள் எல்லோரும் இணைந்து பீடத்திற்கான அலங்கார பூ அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக மாலை அன்பளிப்பு செய்த குடும்பத்தார் ஐ தாமஸ் டி வனிதா குடும்பத்தார். நம்ம சொல்வதற்கான எல்லா மாலையும் அன்பளிப்பு செய்த குடும்பத்தார் தாமஸ் வனிதா குடும்பத்தார். அடுத்ததாக நம்ம சப்பரம் நல்லா சொல்லிருக்கோம். சப்பர அலங்காரத்திற்கு அன்பளிப்பு செய்த லேட் டி பொன்னுசாமி பி செல்லத்தாய் குடும்பத்தார் ஆசை அவர்கள்
ஆசிரியர்கள் அடுத்து சப்பர சேலை, இந்த மாதாவுக்கு சப்பர சேலை உபயோகம் செய்த ஏ மனோ ஆண்டூஸ் கடவுளுக்கு கொடுப்பார். அடுத்ததாக நோட்டீஸ் அன்பளிப்பு செய்த ஏ மனுவேல் எம் பாக்கியலட்சுமி கொடுப்பார். திருவிழாவுக்கான நோட்டீஸ் அன்பளிப்பு செய்த ஏ மனுவேல் எம் பாக்கியலட்சுமி கொடுப்பார். அடுத்ததாக வாழை மரம் அன்பளிப்பு செய்த ஏ அந்தோனிசாமி அன்னத்தாய் குடும்பத்தார். வாழை மரம் அன்பளிப்பு செய்த அந்தோனிசாமி ஏ அன்னத்தாய் குடும்பத்தார். அடுத்ததாக பொன்னாடை அன்பளிப்பு செய்த பி யாக்கோபு அந்தோனியம்மாள் குடும்பத்தார். பொன்னாடை அன்பளிப்பு செய்த யாக்கோபு அந்தோனியம்மாள் குடும்பத்தார். அடுத்ததாக கோயில் அலங்காரம், கோயில் டெக்கரேஷன் செய்த ஏ ராஜ் சித்ரா குடும்பத்தார். அடுத்ததாக மதியம் அன்னதானம் வழங்கிய மரிய ராஜாமணி மைதிலி ஊராட்சி மன்ற தலைவர் குடும்பத்தார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தா குடும்பத்தார். குடும்பத்தோடு இணைந்து நமக்கு மதியம் அன்னதானம் வழங்கியிருக்கிறார்கள். அன்னதானம் 2 நாட்களாக சிறப்பாக வசூல் செய்து கோட்டை பார்த்து சமையல் செய்து ஏற்பாடு செய்து அதுக்காக சப்பரம் பார்த்துட்டு அவ்வளோக்கும் சுத்தம் பண்ணி நாங்கள் காலையில் ஆலோசனை கட்டாங்க சுத்தம் பண்ணி யாரும் போகல, யாருக்காகவும் இல்லை கோயிலே சுத்தம் அங்கே இருந்து போவாங்க. அதையும் ராஜ உயர்னா சொன்னால் அவ்வளோ என்னப்பா செய்யலை பேசிட்டு மக்கள் கட்டி விட்டுருவோம். மாதிரி அத்தியாயமும் அன்னதானத்தினாகவும் ஆலய பணிகளுக்காகவும் சிறப்பாக செய்ய ஒவ்வொரு அனைவருக்கும் கொண்டாடி உடைய பங்குத்தத்தை ஒரு கொண்டாடி இருக்கின்றார்கள். எம் அந்தோனிராஜ், எம் அந்தோனி அவங்க வீட்டில் இருக்கிற சரி அந்தோனிராஜ். அடுத்து அன்புரோஸ், சுந்தராஜ் அவங்க இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் யாராவது சொல்லுவாங்க. அன்புரோஸ், அடுத்து சுந்தராஜ், மனோகர், ஜெய் மனோகர், சிறு ஆகாஷ், அன்புரோஸ், மனோகர், சிறு, ஆர் ராஜமாணிக்கம், ஆர் குமார், ஆர் ராஜமாணிக்கம். குடும்பத்தில் யார் வருவாங்க? பெர்சி கே இன்னாசி, பி ஆசை தம்பி, ஏ சரவணகுமார், ஆசை தம்பி. நம்முடைய ஒரு வருஷமா நம்முடைய ஆசைப்படுவாங்க. ஒரு வருஷமா ஆலயத்துடைய அனைத்து பராமரிப்பு பணிகள் சிறப்பா 4 நாள் 3 நாள் கூட விட்டு நமக்கு வேலை செய்ய கொடுத்தா நான் கூட கேட்டேன். அந்த வாய்ப்பு சரவணம் சொல்றாங்க, வாங்கவே மாட்டான். இப்போது வரை பயிர்ப்பு விலைக்கு எந்த விதமான கூலியும் அது சரவணனுக்கு மாமாங்க நம்பி 10 சரவணம். எஸ் குருசாமி, எஸ் ராஜா.
எஸ் லூர்துசாமி, எஸ் ராஜா. இவர்கள்தான் அன்னதானத்திற்கு தேவையான அனைத்து உதவி, தயாரிப்பு, ஒருங்கிணைப்பு, சப்பர பவுனுக்கு தேவையான அனைத்து தயாரிப்பு, ஒருங்கிணைப்பு, சுத்தம் செய்தல் எல்லா பணிகளையும் நேர்த்தியாக செய்து கொடுத்தவர்கள். அடுத்ததாக 3 நாள் ஓய்வூதிய அமைப்பு நமக்கு மைக் செட் அமைத்து கொடுத்த ஒரு உரிமையாளர் கே. கலைஞர் அவர்களும் நினைக்கிறோம். மைக் செட்ல வேற யாராவது கூட வாங்க, அவர் சார்பாக வந்து முன்னாடி கொடுங்க. அடுத்தது அன்னதானம் நமக்கு நல்ல ஒரு உணவு தயாரித்து கொடுத்த நம்முடைய சமையல் மாஸ்டர் பி. வின்சென்ட் அவர்களுக்கு இந்த பொன்னாடை. மைக் செட் கலைஞர் அவர் சார்ந்த யாராவது பொன்னாடை பெற்றவும் இப்போது சமையல் மாஸ்டர் பி. வின்சென்ட் அவர்கள். சிறில் மனோகர் சிறில் யாராவது வாங்கிட்டு வந்த பொன்னாடை. சிறில் வாங்கிக்கிறாங்க மனோகர். சரி, மைக் செட் உரிமையாளர் கே. கலைஞர் அவருடைய தாயார். அனைத்து பணியின் திருவாரூரில் சிறப்பாக ஒத்துழைப்பு அர்ப்பணிப்பாளர்கள், அன்றைய குழுவர்கள், நம்முடைய ஊரில் உள்ள இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நீங்கள் நடக்கும் அளவுக்கு நடக்கப்படும். நீங்கள் என்ன ஆயப்பணி செய்தோ அதை அன்னைய மனிதன் ஆண்டோர் வழியாக நிச்சயமாக அவர் கல்வி பெற்றுக் கொள்வார்கள். BBS பசுநூல்கள் பரிசளிப்பு விழா. முதல் பரிசு அரவிந்தா. இரண்டாவது பரிசு சகர். மூன்றாவது பரிசு ஹைமி. இரண்டாவது பரிசு முதல் பரிசு அகல்யா. இரண்டாவது பரிசு மணிஷ். மூன்றாவது பரிசு கிறிஸ்தல்யான். மூன்றாவது முதல் பரிசு சன்னா. இரண்டாவது பரிசு அரவிந்தன். மூன்றாவது பரிசு அஸ்தே. நான்காவது முதல் பரிசு அன்புமலை. மூன்றாவது பரிசு மார்க்கஸ்.
எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள இறைவா, உலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட வருகின்றே எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்துவ பச்சன்மையை இட்டுச் செல்ல அருவீராக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையாசில் பெற்று சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மாணவர்கள்